இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராவடிக்குமார் இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசும்போது எங்கள் பக்கம் யார் அந்த கோரிக்கையை வைக்கல, அதனால் அதுக்கான அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஒரு விஷயமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கூட்டணி ஆட்சிங்கிற அந்த தத்துவத்திற்கு அல்லது அந்த விஷயத்தை நோக்கி அஇஅதிமுகவும் விரும்பவில்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை கட்சியை உருவாக்குகின்ற பொழுது அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகள் மறைக்கப்படுகின்றன, தடுக்கப்படுகின்றன, அவருடைய திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. அதை முன்னெடுத்து செல்வதற்காக அந்த அண்ணாவினுடைய கொள்கையில் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற பெயரில் அண்ணாவினுடைய படத்தை கொடியில் வச்சு அண்ணா திமுக உருவாக்கினார். அன்றையிலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் வழிகாட்டி. கொள்கை திட்டம் எல்லாமே அண்ணாவினுடைய கொள்கை. அதனால தான் அண்ணாயிசம்னு பேரை வச்சோம். 67 அண்ணாவினுடைய வடிவமைப்பு என்னென்னா, அன்னைக்கு எல்லா கட்சி சுதந்திரா கட்சியிலேருந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட்டு, இன்றைக்கி கொள்கை பேசுகிறவங்கெல்லாம் அன்றைக்கி முஸ்லீம் லீக் உட்பட எல்லா கட்சியும் சேர்த்து பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி உருவாக்கினாலும் மூதறிஞர் ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியெல்லாம் சேர்ந்து கூட்டணி உருவாக்கப்பட்டது. கூட்டணி உருவாக்கப்பட்டாலும் ஆட்சின்னு வர சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். அப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க, அண்ணா அப்போ சட்டமன்றத்துக்கு போட்டியிடலை, ஒரு நாடாளுமன்றத்துக்கு வடசென்னை நாடாளுமன்றத்திலிருந்து போட்டியிட்டார். அதனால் அண்ணா இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்க மாட்டார், ஆட்சின்னு வர சொல்ல ராஜாஜி இருக்கிறாரு, மற்றவங்களாம் இருக்கிறாங்க, இது ஏதாவது மாற்றம் செய்வாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டு வடசென்னையிலிருந்து அவர் தன்னுடைய பதவியை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் விலகினார். அதுக்கு பிறகு ஆட்சி அமைச்சார். இந்த நிலைப்பாடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தலை சந்திப்பதற்கு கூட்டணி அமைக்கிறோம், அது கொள்கை கூட்டணி இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் தேர்தல் கூட்டணி தான் வைப்போம். கொள்கை கூட்டணியோ, நிரந்தர கூட்டணியோ, நீண்டகால கூட்டணியோ, அசைக்க முடியாத கூட்டணியோ, இந்த கோஷங்கள்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. நாங்கள் தேர்தலுக்காக கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை. இப்போது இந்த தேர்தலுக்கு கூட்டணி வச்சுருக்கோம். இது தேர்தலுக்கான கூட்டணி தான். இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்குகள் பிரிஞ்சிடக்கூடாது, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கூட்டணியுடைய இலக்கு. இந்த நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உறுதியாக இருப்போம். இன்னும் சொல்ல போனால், இந்த கூட்டணியை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். டெல்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில் தான் கூட்டணி பேசுவோம், ஆட்சி அமைப்போம், எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாரு. சொன்ன அவர் இதையும் சொன்னார், அதையும் சேர்த்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் சொன்னார். இல்லை, தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கும், கூட்டணி ஆட்சியில் அவர் சொல்லவே இல்லை. நீங்க வேணா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஊடகங்கள் இதை பெருசுப்படுத்துகிறீங்களே ஒழிய, அதுக்கு விளக்கம் அப்போவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இடம் தருவோம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதிமுக தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஒப்பந்தம் கூட, அந்த ஷீட் ஷேரிங் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் கையெழுத்து போட்டு ஒதுக்கீடு தருவார். அந்த ஒதுக்கீட்டில் கூட மற்ற கட்சிகளோட ஒப்பந்தம் செய்யும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒப்பந்தம் செய்யும். ஆனால் இது நாங்கள் தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய முகமாக பார்க்கப்படுகிறத தவிர, அதை தவிர வேறு எந்த இந்த ஆட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் மறுபடியும் பழைய நிலைக்கு வரேன். நாங்கள் அண்ணாவினுடைய கொள்கையை பின்பற்றுகிறோம். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது அவங்களுடைய உறுதியான நிலைப்பாடுனா இல்லை. 1980ஆம் ஆண்டு
அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து பாபுஜி ஜெகஜீவன் ராம் அவர்களை பிரதமராக்குவோம் என்ற முன்னெடுப்போடு தேர்தலை சந்தித்தோம். அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர். அந்த தேர்தலில் திமுக எந்த இந்திரா காந்தி அரைக்கி ரத்த காட்டேரின்னு சொன்னாங்களோ அவங்களுடைய தலைமையை ஏற்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. அப்போது 80 போட்டியிடப்போ அப்போது ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் அன்னை பிரதமராக அன்னை இந்திரா காந்தி பிரதமர் ஆனாங்க. அப்போது பிரதமர் ஆன உடனே அவங்களுக்கு எதிர்ப்பான இருந்த ஆட்சிகளை மாநில அரசுகளை கலைச்சாங்க, ஜனதா கட்சி ஆதரவு ஆட்சி. அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் கலைச்சாங்க. கலைச்சிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் 7 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் திமுக 109 இடங்கள், காங்கிரஸ் 109 இடங்கள், மீதி இடம் அவங்க தோழமை கட்சிகளுக்கு சரிசமமாக, இவங்க தோழமை கட்சிகளுக்கு அவங்க 50-50 பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது இவங்க 109 இடத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்ல நாங்கள் கூட்டணி அமைச்சரவையும் அப்போது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராமசுகந்தன் சொன்னார், 2006 என்ன நடந்ததுன்னு அவருக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அன்றைக்கு காங்கிரஸ் இந்த கோரிக்கையை சரியாக வைக்கலன்னு சொல்கிறாரு. அது உண்மை இல்லை. அன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சுதர்சனும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுத்தவுடன் அவருடைய முதல் தீர்மானமே தமிழ்நாடு அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேண்டும், 93 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு திமுக ஆளுங்கட்சியாக இருக்க சொல்ல நாங்கள் 33 பேர் இருக்கோம், எங்களுக்கு உரிய வாய்ப்பு தரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட பேசி அவங்களுடைய ஆதரவு வாங்கி அவங்க விலகிட்டாங்களே. நாங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்க மாட்டோம். பாமக என்ன சொன்னா டாக்டர் விலகி என்ன பண்றாங்க, நாங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்றோம், நாங்க கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம். காங்கிரஸினுடைய அந்த கோரிக்கையை முனைமுழுங்க செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்தி கவர்னர்கிட்ட அவங்க 18 உறுப்பினர்கள் ஆதரவு தந்து, அப்பவும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, அப்பவும் காங்கிரஸ் ஆதரவு தேவைப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்க, புதுச்சேரிக்கு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் அமைச்சரவைக்கு ஆதரவு தர்றதுனால தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தரலன்னு சொன்னாங்க. அப்போது எல்லாமே வந்து அவங்களுக்கு மத்திய அரசினுடைய ஆதரவு தேவை என்ற நிலையில் அதை எடுத்தாங்க. அதனால் அப்போது வந்து காங்கிரஸ் வந்து ஏமாந்ததுன்னு விட காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தமிழ்நாட்டில் அவங்க எதிர்த்து பேச முடியாமல் இருந்தாங்கன்றதா உண்மை. அதனால் அப்போதெல்லாம் பலமிழந்து இருந்தாங்க. இப்போது திமுக இந்த கோரிக்கையை அணுகுதுன்றதை விட காங்கிரஸ் ஏன் பெருசுப்படுத்துதுன்னா, இன்னைக்கு திமுக இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதுவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை எதிர்ப்பதற்கு, அவரை குறை சொல்வதற்கு எந்த விதமான ஆயுதமும் அவங்க கையில் இல்லை. அவங்க கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புன்ற ஒரே ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருந்தால் தான் அந்த ஆயுதம் முழுமையாக பயன்படுத்த முடியும். இல்லை, அப்படி ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறதா இருந்தால் கூட்டணி ஆட்சி அவங்க கேட்கணும், கூட்டணி ஆட்சி பற்றி பரிசீலிப்போம்னு சொல்லியிருப்பாங்களே. அவங்க அதை சொல்லி நான் சொல்கிறேங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அதனால் காங்கிரஸ் கட்சி இப்போ என்னன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்த முயற்சிக்கிறது. ஏன்னா அவங்க எந்த நிலையிலையும் காங்கிரஸ் வந்து இப்போ இழக்க முடியாது. காங்கிரஸை இழந்தால் இவங்க பாரதிய ஜனதா கட்சின்ற அவங்களுடைய ஒரே ஆயுதத்தை இழக்க வேண்டி வரும். அதை இழந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பலகீனமான நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க இன்னைக்கு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க. அந்த கொள்கை என்பதே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்றது மட்டும்தான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்ட் கொள்கையும் கொங்கு மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்ட் கொள்கையும் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் காங்கிரஸ் கட்சியின் கூட கொள்கையும் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்ற ஒரே கொள்கையில இணைந்திருக்காங்க. அந்த புள்ளி இதில் உடைஞ்சிரும். இது சரிசமா காங்கிரஸ் இதை வந்து காங்கிரஸ் சரியான முறையில் பயன்படுத்துவாங்க. அதனால இவங்க நிலைப்பாடு இன்னைக்கு செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கையில் நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். இது வந்து கூட்டணியினுடைய கருத்து இல்லை.
முதலமைச்சர் அவருடைய தனிப்பட்ட கருத்து அல்லது அவருடைய கட்சியினுடைய கருத்து, அதை நாங்கள் ஏற்கவில்லை என்பது அதனுடைய பொருளை எடுத்துக்கணுமே தவிர, ஏன்னா அவர் திமுக நிலைப்பாட்டில் உள்ளவர் தான். ஆனாலும் அவருக்கு மேலிருந்து வர அழுத்தத்தினுடைய விளைவோ அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு, அங்கே எல்லாம் பேசியிருக்காங்க, அங்கே என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் சொல்றாரு. திருக்குமார், இதில் நிறைவா நீங்கள் சொல்ல விரும்புறது அதிமுகவுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு தன்மானத்தை இழந்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்கள் நோக்கமும் இல்லை. எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு அதிகமான இடங்களுக்கு போட்டியிடும், தனித்த பெரும்பான்மை பெற்று தனித்த ஆட்சி அமைக்கும். இதில் எந்தவித சமரசத்துக்கும் எங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். ரெண்டாவது, எங்களுக்கு பதவி மட்டும் நோக்கம் இல்லை. பதவியில் வர்றதன் வழியாக தமிழ்நாட்டுக்கு உரிய எங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும், நாங்கள் தருகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அதுக்கான களமாக தான் இதை பார்க்குறோம். ரெண்டாவது, பதவி ஆசை இருந்ததுன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அப்போ ஆட்சி அமைக்க சொல்ல எங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு தரேன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஏதோ ஒரு அமைச்சரவையில் பங்கேற்கணும், அதன் வழியாக அதிகாரத்தை கைப்பற்றணுன்றது நோக்கம் இல்லை. எங்களுடைய கொள்கைகளை திட்டங்களை எங்களுடைய தலைவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பாக தான் நாங்கள் அதிகாரத்தையும் ஆட்சி உரிமையும் பயன்படுத்த விரும்புகிறோம். அதுக்கான சூழல் இருந்தால் ஆட்சியில் அமைப்போம். அதுக்கான சூழலை உருவாக்குகின்ற சக்தி எங்ககிட்ட இருக்குது. அதற்கு துணையாக மற்ற கட்சிகளை நாங்கள் இணைத்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். அந்த கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை, அவங்க கொள்கை அவங்களுக்கு, எங்கள் கொள்கை எங்களுக்கு. எங்கள் கொள்கையை பிஜேபி ஏற்றுக்கவே தேவையில்லை, பிஜேபியினுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.